ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு லவ் யூர் நாலேஜ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது அட்டர்னி ஜெனரல் ஆஃப் இந்தியாவை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து 10th ஸ்டாண்டர்ட் தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் சிலபஸில் இருக்கக்கூடிய சிவிக் சப்ஜெக்ட்டு கீழே வரக்கூடிய செகண்ட் லெசன். ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி இதை வந்து பார்த்துட்டு தான் இருக்கோம். இதோட கண்டினியூஷன் தான் அண்ட் லாஸ்ட் வீடியோ அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இதோட இந்த சாப்டரும் கம்ப்ளீட்டட். ஓகேங்களா? ஸோ அடுத்து நம்ம நெக்ஸ்ட் சாப்டர் போகலாம். உங்களுக்கு கொஞ்சம் போர் அடித்தாலும் அடிச்சிருக்கும். ஓகே, வேறு ஏதாவது கூட பார்க்கலாம். ஓகேங்களா? அடுத்த வீடியோஸில். ஓகே, இதோட நம்ம வந்து சிவிக் செகண்ட் சாப்டர் ஓவர். ஆக்சுவலி ரொம்ப ரொம்ப கஷ்டமான லெசன்ஸ் நம்ம பேசிக்ஸ் முடிச்சிட்டோம் இல்லைங்களா? ஃபர்ஸ்ட் லெசன் அண்ட் இதுவும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். இது முடிச்சிட்டோம். அண்ட் அடுத்து தேர்ட் சாப்டர் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் இல்லைங்களா? நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் படிச்சிட்டாலே ஸ்டேட் கவர்மெண்ட் கொஞ்சம் ஈஸி தான். ஸோ பவர்ஸ் எல்லாமே ஆல்மோஸ்ட் பிரசிடெண்ட் சென்ட்ரலுக்குன்னா அங்கே வந்து ஸ்டேட்டுக்கு வந்து கவர்னராக இருப்பாங்க. அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் நம்ம ப்ரைம் மினிஸ்டர் பார்த்தோம் இல்லையா? ஸோ லைக்வைஸ் அதே போல் ஸ்டேட்க்கு வந்து சீஃப் மினிஸ்டர். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ரொம்ப ஈஸியாக நம்ம முடிச்சிடலாம். அண்ட் டோன்ட் வரி அபவுட் இட். ஸோ உங்களுக்கு எக்ஸாம்ஸ் எல்லாம் க்ராக் பண்ண ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் ஐ வில் ஹெல்ப் யூ டு க்ராக் யுவர் எக்ஸாம்ஸ். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது, அதாவது இப்போ நம்ம பார்க்க போகிறது அட்டர்னி ஜெனரல் ஆஃப் இந்தியாவை பற்றி. அண்ட் இந்த அட்டர்னி ஜெனரல் ஆஃப் இந்தியாவை பற்றி எந்த ஆர்டிக்கல் சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் 76. ஓகேங்களா? நம்ம கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆர்டிக்கல் 76 தான் அட்டர்னி ஜெனரல் ஆஃப் இந்தியாவை பற்றி சொல்லுது. அண்ட் இவர் தான் வந்து ஹையஸ்ட் லா ஆஃபீஸர் ஆஃப் த கண்ட்ரி. ஓகேங்களா? ஸோ தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஹையஸ்ட் லா ஆஃபீஸர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கண்ட்ரியோட ஹையஸ்ட் லா ஆஃபீஸர் வந்து அட்டர்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா. ஸோ அட்டர்னி ஜெனரல், அட்வொகேட் ஜெனரல் கேள்விப்பட்டிருப்போம். ஸோ யார் அப்படிங்கிறது தெரியாது. ஸோ அதை பற்றி நம்ம இங்கே பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் வந்து நம்ம கண்ட்ரியில் இருக்கக்கூடிய ஹையஸ்ட் லா ஆஃபீஸர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அட்டர்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா. இவர் யார் அப்பாயிண்ட் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் யார் அப்பாயிண்ட் பண்ணுவா? நம்ம பிரசிடெண்ட் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஸோ இவரோட குவாலிஃபிகேஷன் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜை அப்பாயிண்ட் பண்ணுறதுக்குரிய குவாலிஃபிகேஷன்ஸ் வந்து அட்டர்னி ஜெனரலுக்கும் இருக்கணும். ஸோ சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜை அப்பாயிண்ட் பண்ணுறதுக்கான குவாலிஃபிகேஷன்ஸ் என்னென்னு பார்த்தோமா? ஸோ அடுத்து வரப்போகிறது அதுதான் ஜுடிஷியரி. ஸோ அதில் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம இந்திய குடிமகனாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இதே குவாலிஃபிகேஷன், அதாவது சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜுக்கான குவாலிஃபிகேஷன் வந்து அட்டர்னி ஜெனரல் ஆஃப் இந்தியாவுக்கு வரதுக்கான குவாலிஃபிகேஷன் இருக்கணும். ஓகேங்களா? அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஹைகோர்ட்டில் ஜட்ஜாக ஒரு அட்லீஸ்ட் 5 years வந்து ஒர்க் பண்ணியிருக்கணும். அல்லது அட்வொகேட்டாக ஜட்ஜாக 5 years ஆர் அட்வொகேட்டாக 10 years வந்து ஹைகோர்ட்டில் ஒர்க் பண்ணியிருக்கணும். ஆர் எமினன்ட் ஜூரிஸ்ட் இன் த ஒப்பீனியன் ஆஃப் த பிரசிடெண்ட், ஒரு சட்ட வல்லுநராக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பிரசிடெண்ட் ஒப்பீனியனில். ஓகேங்களா? அடுத்து இவரோட ஆஃபீஸ் எவ்வளோ டேர்ம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ டேர்ம் வேணுமோ போகலாம். அதாவது பிரசிடெண்ட்டோட விருப்பப்படி, அவரோட ப்ளஷர், அதாவது அவரோட விருப்பப்படி எவ்வளோ நாள் வேணுமோ அவரை வந்து அட்டர்னி ஜெனரலாக அப்பாயிண்ட் பண்ணிக்கலாம். தேட்ஸ் சிம்பாலிக்கலி சேஸ் தட் அவர் வந்து அட்டர்னி ஜெனரலை பிரசிடெண்ட் வந்து எப்போ வேணுமோ ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகேங்களா? அல்லது அதுக்கு முன்னாடி வந்து ரிசைன் பண்ணணும், அதாவது வெளியே விட்டு போகணும் அப்படின்ட்டு அட்டர்னி ஜெனரல் நினச்சோன்னா ஹீ கேன் ரிசைன் டியூ டு சம் இல்னஸ் இந்த மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ அந்த டைமில் அவர் ரிசைன் பண்ணிக்கலாம். அடுத்து அவரோட டியூட்டிஸ் என்னன்னு பாருங்கள். ஸோ கவர்மெண்ட் நம்ம இந்தியா இருக்குது இல்லையா? சம் லீகல் மேட்டர்ஸ் எல்லாமே இருக்க தான் செய்யும் இல்லையா? ஸோ அந்த டைமில் நம்ம கண்ட்ரிக்கு, நம்ம இந்தியா கண்ட்ரிக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்கறது ரிகார்டிங் த லீகல் மேட்டர்ஸ் பை சில மேட்டர்ஸில் எல்லாமே பிரசிடெண்ட் வந்து நீங்கள் ரிஃபர் பண்ணியிருப்பாங்க, அட்டர்னி ஜெனரல் ரிஃபர் பண்ணுங்கள் அந்த மாதிரி சொல்லுவ இடத்துல அந்த லீகல் மேட்டர்ஸ்க்கு அட்வைஸ் கொடுக்கறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்டர்னி ஜெனரல். இவரோட டியூட்டியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு ஸோ பிரசிடெண்ட் வந்து இவருக்கு லீகல் கேரக்டராக என்னென்ன டியூட்டிஸ் எல்லாம் கொடுக்குறாரோ அதை வந்து அவர் பெர்ஃபார்ம் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட்டு லைக்
வேறு ஏதாவது கான்ஸ்டிடியூஷனில் ஃபங்க்ஷன் பண்ணணும், அதாவது அவரோட ஃபங்க்ஷன்ஸ் எது மேலே அதர் தென் லா எது மேலே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி அவர் ஃபங்க்ஷன் பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி அவர் வந்து லா ஆஃபீஸர் தான் இல்லையா. ஸோ லீகல் மேட்டர்ஸ் ரிகார்டிங் ஃபங்க்ஷன்ஸ் தான் வந்து அவருக்கு இருக்கும். ஸோ அதர் தென் லா அவர் ஏதாவது ஃபங்க்ஷன் பண்ணணும் அப்படின்னா பிரசிடெண்ட்டோட அட்வைசரி இருக்கும் அண்ட் கான்ஸ்டிடியூஷன் அதுக்கான ரூல்ஸை வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கும். ஓகேங்களா. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா, இந்தியா சார்பாக நடக்கக்கூடிய ஒவ்வொரு கேஸ்லேயும் ரிகார்டிங் டெரிட்டரிஸ், எந்த ஒரு டெரிட்டரி ஆஃப் இந்தியாவாக இருக்கட்டும், அந்த கோர்ட்ஸில் எல்லாமே சம் அஃபிஷியல் டியூட்டிஸ் இருக்கும் இல்லையா, அஃபிஷியல் டியூட்டிஸ். ஸோ அந்த கோர்ட்டில் வந்து ஒரு ஆடியன்ஸாக இருக்கிறதுக்கான ரைட்ஸ் வந்து அட்டர்னி ஜெனரலுக்கு இருக்குது. ஓகேங்களா. இந்தியா சார்பாக இருக்கக்கூடிய அந்த ரைட்ஸ் வந்து அவருக்கு இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஹீ ஹாஸ் த ரைட் டு ஸ்பீக். அவர் வந்து பேசக்கூடிய அந்த பேச்சுரிமை வந்து அங்கே இருக்குது. அண்ட் சம் ப்ரொசீடிங்ஸ் எல்லாமே இருக்கும் இல்லையா, லைக் நம்ம அப்பர் ஹவுஸ் அண்ட் லோவர் ஹவுஸ் இருக்கு இல்லையா, பார்லிமெண்ட்டோட ஹவுஸஸ். ஸோ இதில் ஏதாவது ப்ரொசீடிங்ஸ் நடக்குது, அதாவது ஜாயிண்ட் சிட்டிங் இந்த மாதிரி மீட்டிங் ஏதாவது நடக்குது அப்படின்னா அவர் வந்து அதில் டேக் பார்ட் பண்ணலாம், அதாவது அதை அட்டென்ட் பண்ணலாம். ஹீ கேன் ஸ்பீக் எனிதிங் ஹீ கேன் டூ, பட் ஹீ டசன்ட் ஹாவ் த ரைட் டு ஓட். எந்த ஒரு விஷயத்துலையும் அந்த மெஜாரிட்டி பாஸ் பண்ணுறாங்க இல்லையா, ஸோ அந்த விஷயத்தில் அவர் வந்து ஓட் பண்ண முடியாது. ஹீ டஸ் நாட் ஹாவ் த ரைட் டு ஓட். ஸோ தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, இதில் வந்து இதுதான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்லிமெண்ட்டில் ஒரு மெம்பராக இருந்து என்ஜாய் பண்ணக்கூடிய அந்த டியூட்டிஸ் அண்ட் ப்ரிவிலேஜஸ் எல்லாமே வந்து அட்டர்னி ஜெனரல் ஆஃப் இந்தியாவுக்கும் இருக்குது. ஸோ திஸ் இஸ் வாட் அட்டர்னி ஜெனரல் இங்கே கொடுத்துருக்குது. ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது அடுத்த தேர்ட் பில்லர் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா இல்லையா. அதாவது 3 பில்லர்ஸ் எது பார்த்துட்டோம் இல்லையா, லெஜிஸ்லேச்சர் பார்த்துட்டோம், எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் இப்போ வந்து நம்ம ஜுடிஷியரி. ஸோ ஜுடிஷியரி இஸ் அ இண்டிபெண்ட் பாடி அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ எக்ஸிக்யூட்டிவும் லெஜிஸ்லேட்டிவும் ஓரளவுக்கு ரெண்டும் வந்து கனெக்டடாக இருக்கும். ஸோ பட் ஜுடிஷியரி இஸ் அப்பார்ட் ஃப்ரம் தட். ஸோ தட் இஸ் வெரி தட் இஸ் இண்டிபெண்ட் பாடி. ஓகேங்களா. பட் அந்த ஹைரார்கி வந்து இன்டிகிரேட்டடாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ திஸ் இஸ் த தேர்ட் ஆர்கன் இல்லைங்களா. ஸோ இதோட மெயின் ஃபங்க்ஷன்ஸு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சிட்டிசன்ஸோட ரைட்ஸையும் ஃப்ரீடமையும் ப்ரொடெக்ட் பண்ணக்கூடியது. அதாவது த ஹோல் கான்ஸ்டிடியூஷனுக்கு ஒரு காடாக, சுப்ரீம் காடாக இருக்கக்கூடியது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜுடிஷியரி தான். ஓகேவா. ஸோ இந்த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் லாஸ் அண்ட் கான்ஸ்டிடியூஷன்ஸ் இது ரிலேட்டடாக இன்டர்பிரேட் பண்ணக்கூடியது, அனலைஸ் பண்ணக்கூடியதுன்ட்டு நிறைய இம்பார்ட்டண்ட் ரோல்ஸை ஜுடிஷியரி ப்ளே பண்ணுது. ஃபர்ஸ்ட்டு சுப்ரீம் கோர்ட் பார்க்கலாம். ஸோ சுப்ரீம் கோர்ட் வந்து கார்டியன் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா. ஸோ இந்த லைனும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கார்டியன் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட். ஓகேங்களா. ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்னது போல் இட் இஸ் அ இண்டிபெண்ட் அண்ட் இன்டிகிரேட்டட் ஜுடிஷியரி. ஓகேங்களா. சுப்ரீம் கோர்ட்டுங்கிறது அப்பர் மோஸ்ட் கோர்ட் ஆஃப் த கண்ட்ரி. நம்ம கண்ட்ரியில் ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய சுப்ரீம் கோர்ட், அடுத்தபடியாக ஹை கோர்ட் அண்ட் அடுத்தபடியாக அந்த டிஸ்ட்ரிக்ட் கோர்ட், இந்த மாதிரி நிறைய கோர்ட்ஸ் இருக்குது இல்லையா. ஸோ இந்த மாதிரி சொல்லிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு இருக்கக்கூடியது அந்த சுப்ரீம் கோர்ட் தான் இருக்குது. ஸோ இட் இஸ் த ஆட்டோனாமஸ் ஆஃப் த லெஜிஸ்லேட்டிவ் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் விங் ஆஃப் த யூனியன் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட். நான் ஆல்ரெடி சொன்னது போல தான் எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் லெஜிஸ்லேட்டிவ் வந்து ரெண்டும் கொஞ்சம் இன்டிகிரேட்டடாக இருக்கும் இல்லையா. ஸோ இது வந்து அது போல் இல்லாமல் இட் இஸ் ஆட்டோனாமஸ் ஜுடிஷியரி. ஓகே. அண்ட் சிங்கிள் ஜுடிஷியல் ஹைரார்கி தான் இருக்கும். ஹோல் கண்ட்ரிக்கும் சிங்கிள் ஜுடிஷியல் ஹைரார்கி தான் இருக்கும். அதாவது டிஸ்ட்ரிக்ட் கோர்ட், அடுத்து ஹை கோர்ட் அண்ட் அடுத்து வந்து சுப்ரீம் கோர்ட். ஸோ இதே ஹைரார்கி தான் எல்லா இடமுமே இருக்குது நம்ம கண்ட்ரியில். ஓகேங்களா. ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்னது போல தான் ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் லாஸ் அண்ட் அது ரிலேட்டட் அனலைசிங் அண்ட் இன்டர்பிரட்டிங் எல்லாமே பார்க்கக்கூடியது வந்து சுப்ரீம் கோர்ட்டாக தான் இருக்கும் நம்ம கான்ஸ்டிடியூஷன் ரிலேட்டடாக. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோன்னா அதோட கம்போசிஷன். ஸோ சுப்ரீம் கோர்ட்டோட கம்போசிஷன் பார்க்கலாம். ஸோ இது ஃபர்ஸ்ட் எப்போ கமெண்ட்ஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1950 8 ஜட்ஜஸ் இன்க்ளூடிங் சீஃப் ஜஸ்டிஸ் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க.
ஓகேங்களா. 1915 சுப்ரீம் கோர்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க, கமென்ஸ் பண்ணுறாங்க. அண்ட் அடுத்து வந்து அதில் வந்து 8 ஜட்ஜஸ் இன்க்ளூடிங் சீஃப் ஜஸ்டிஸ் இருக்கிறாங்க. இப்போது பார்த்திங்கன்னா நம்ம சுப்ரீம் கோர்ட்டில் 28 ஜட்ஜஸ் இருக்காங்க இன்க்ளூடிங் சீஃப் ஜஸ்டிஸ். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் இவங்களே எப்படி அப்பாயிண்ட் பண்ணுறாங்க? ஸோ இவங்க சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட்டை அப்பாயிண்ட் பண்ணக்கூடியது யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா தான். ஸோ லைக் நம்ம பிரசிடெண்ட் அண்ட் வைஸ் பிரசிடெண்ட்டோட சீட் வந்து வேக்கண்ட்டாக இருந்தால் அடுத்தபடியாக அந்த பிரசிடெண்ட்டாக ஆக்ட் பண்ணக்கூடிய பவர் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு இருக்குது இல்லையா. ஸோ அந்த சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட்டுக்கு இருக்குது. ஸோ அந்த ரேங்கிங் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, உங்களுக்கே புரியும். ஸோ ஹீ இஸ் ஆல்சோ த ஹையஸ்ட் அத்தாரிட்டி இல்லையா. ஸோ மற்ற ஜட்ஜஸையும் எப்படி அப்பாயிண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரசிடெண்ட் தான் அப்பாயிண்ட் பண்ணுவார். இந்த அட்வைஸ் ஆஃப் அந்த சம் கொலிஜியன்ஸ் வித் சீஃப் ஜஸ்டிஸ் ஹெட். அதாவது இப்போ சீஃப் ஜஸ்டிஸ் வந்து பிரசிடெண்ட் வந்து அப்பாயிண்ட் பண்ணுறாரா, இப்போ மற்ற ஜட்ஜஸையும் 28 ஜட்ஜஸ் இருக்காங்க இல்லையா. ஸோ அதில் ஒரு ஜட்ஜு தான் அப்பாயிண்ட் பண்ணிக்கும் சீஃப் ஜஸ்டிஸ், அதாவது டாப் ஹெட். அடுத்து வந்து மீதி 27 சீஃப் ஜஸ்டிஸ் அப்பாயிண்ட் பண்ணணும். ஸோ இது எப்படி அப்பாயிண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரசிடெண்ட் தான் அப்பாயிண்ட் பண்ணுவார். பட் அட்வைஸ் கேட்பார். யாருக்கிட்டலாம் கேட்டிங்கன்னா அந்த சீஃப் ஜஸ்டிஸ் இருக்காங்களே அப்பாயிண்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ அவர்கிட்ட இருந்து அதுக்கப்புறம் ஒரு கொலெஜியம் இருக்கும். அந்த கொலெஜியத்தில் யார் யார் இருப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீனியர் மோஸ்ட் ஜட்ஜஸ் இருப்பாங்க இல்லையா. ஸோ இவங்களோட அட்வைஸ் படி தான் அடுத்த மற்ற ஜட்ஜஸை வந்து அப்பாயிண்ட் பண்ணுறாங்க பிரசிடெண்ட். ஓகேங்களா. அடுத்து குவாலிஃபிகேஷன். ஸோ குவாலிஃபிகேஷன் நம்ம அட்டர்னி ஜெனரலுக்கும் இதே குவாலிஃபிகேஷன்ஸ் தான் இல்லையா. அப்போ பார்த்துக்கோங்க. ஹி மஸ்ட் பி அ சிட்டிசன் ஆஃப் இந்தியா. அண்ட் அதுக்கப்புறம் ஹைகோர்ட்டில் அட்லீஸ்ட் ஜட்ஜாக 5 இயர்ஸாக ஒர்க் பண்ணியிருக்கணும். ஒரு அட்வொகேட்டாக 10 இயர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கணும். அண்ட் ஹீ இஸ் இன் த ஒப்பீனியன் ஆஃப் பிரசிடெண்ட் அ டிஸ்டிங்யூஸ்ட் ஜூரிஸ்ட். அதாவது பிரசிடெண்ட்டோட வியூ படி இவர் வந்து நல்ல சட்ட வல்லுநராக வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம கான்ஸ்டிடியூஷன் என்னவோ சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜட்ஜஸ் அப்பாயிண்ட் பண்ணுறோம் இல்லையா, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸாக அவங்கள வந்து டெம்பரரியாகவும் அப்பாயிண்ட் பண்ணலாம், அதாவது அட்ஹாக் பேசிஸ்லையும் அப்பாயிண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த கான்ஸ்டிடியூஷன் வந்து இதை பற்றி சொல்லுது. டெம்பரரி பேசிஸ், அதாவது அட்ஹாக் ஜட்ஜஸாக அப்பாயிண்ட் பண்ணலாம். ஓகேங்களா. சில இம்பார்ட்டண்ட் கேஸஸில் வந்து ஒரு குழு மாதிரி ஃபார்ம் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அந்த இது வந்து டெம்பரரி தான். ஸோ இந்த மாதிரி கூட அப்பாயிண்ட் பண்ணலாங்கிறது தான் வந்து கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா சொல்லுது. அடுத்து வந்து இந்த சீஃப் ஜஸ்டிஸும் அதர் ஜட்ஜஸ் இருக்காங்க இல்லையா. ஸோ அவங்களோட ஏஜ் லிமிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 65 தான். 65 இயர்ஸ் வரைக்கும் தான் அவங்க வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜாக இருக்க முடியும். அண்ட் அதுக்கு முன்னாடி அவங்களோட டேர்ம்க்கு முன்னாடி அவங்க வந்து ரிசைன் பண்ணணும் அப்படின்னா அவங்களோட ரெசிக்னேஷன் லெட்டரை பிரசிடெண்ட் கிட்ட கொடுத்துட்டு ரிசைன் பண்ணிக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஜட்ஜஸை வந்து ரிமூவ் பண்ணலாம் நம்ம பார்லிமெண்ட் பை இம்பீச்மெண்ட் மெத்தட். நம்ம பிரசிடெண்ட்டுக்கான இம்பீச்மெண்ட் மெத்தட் பார்த்தோம் இல்லையா. ஸோ அதே போல் நெக்ஸ்ட் வந்து த சுப்ரீம் கோர்ட் ஹேஸ் இட்ஸ் பெர்மனன்ட் சீட் இன் நியூ டெல்லி. ஓகேங்களா. ஸோ அவங்களுக்கான பெர்மனன்ட் சீட் வந்து நியூ டெல்லியில் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து வேறு எங்கே வேணுமோ நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த பிளேசஸில் வேணுமோ அவங்க வந்து போகலாம். லைக் யார் டிசைட் பண்ணுவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா டிசைட் பண்ணுவாங்க வித் த அப்ரூவல் ஆஃப் பிரசிடெண்ட்டோட அப்ரூவல் இல்லாமல் வேறு எங்கேயும் வந்து அவங்களோட சிட்டிங்ஸ் இருக்காது. ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து நம்ம பார்க்கக்கூடியது பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட். ஸோ ஜுடிஷியல் ஃபங்க்ஷன்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி சொன்ன போல் ஜுடிஷியல் ஃபங்க்ஷன் வந்து சுப்ரீம் கோர்ட்டு தான் வந்து கார்டியன் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ஸ் இல்லையா. ஸோ அடுத்து வந்து ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன். ஃபர்ஸ்ட் வந்து சில கேசஸ் வந்து டைரெக்டாக நம்ம சுப்ரீம் கோர்ட்டுக்கே வந்துடும் இல்லையா. தட் இஸ் நோன் அஸ் ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன். ஓகேங்களா. லைக் எந்தெந்த டிஸ்பியூட்ஸ் எல்லாம் அப்படி டைரெக்டாக சுப்ரீம் கோர்ட்டுக்கே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கும் இல்லை ஒன் ஆர் மோர் ஸ்டேட்ஸுக்கும் இருக்கக்கூடிய அந்த டிஸ்பியூட்ஸ் வரும். அண்ட் அடுத்து செகண்ட் ஒன் பார்த்திங்கன்னா 2 ஆர் மோர் ஸ்டேட்ஸுக்குள்ளே சில டிஸ்பியூட்ஸ் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி டிஸ்பியூட்ஸ் வரலாம். அண்ட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ரிகார்டிங்
கேசஸ் வரலாம், அதில் ஏதாவது டிஸ்பியூட்ஸ் வரும்போது ஸோ அந்த மாதிரி எடுத்துகிட்டு வரலாம். ஓகேங்களா. அதுக்கப்புறம் நம்ம சுப்ரீம் கோர்ட் வந்து ரைட்ஸ் வந்து இஷ்யூ பண்ணுறாங்க இல்லையா, ரிட்ஸ் வந்து இஷ்யூ பண்ணும்போது அதை வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஹீபஸ் கோர்பஸ், மேண்டமஸ், ப்ரொஹிபிஷன், செட்டியோரரி அண்ட் கியூஆரண்டோ. இது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, ரிட்ஸ் வந்து இஷ்யூ பண்ணக்கூடியது. தட் இஸ் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்காக என்ஃபோர்ஸ் பண்ணக்கூடிய அந்தந்த ரிட்ஸை வந்து இஷ்யூ பண்ணது சுப்ரீம் கோர்ட். சுப்ரீம் கோர்ட் எந்தெந்த ரிட்ஸ் எல்லாம்னு பார்த்தீங்கன்னா இந்த 5 ரிட்ஸும். ஓகேங்களா. ஆக்சுவலி இது வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் நடைமுறைப்படுத்தும் போது அந்த பேராணைகள் கொடுப்பாங்க இல்லையா, ஸோ அது ரிலேட்டட் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ரிகார்டிங் ரிட்ஸ் தான் வந்து இது. ஓகேங்களா. ஸோ இது வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸை என்ஃபோர்ஸ் பண்ணக்கூடியது அந்த சுப்ரீம் கோர்ட்டு தான். ஓகேங்களா. அடுத்து வந்து அப்பலேட் ஜூரிஸ்டிக்ஷன். ஸோ ஃபைனல் அப்பலேட், நம்ம கண்ட்ரியோட ஃபைனல் அப்பலேட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் தான். இது வந்து சிவில், கிரிமினல் அண்ட் கான்ஸ்டிடியூஷனல் ரிலேட்டடாக ஹைகோர்ட்ஸில் இந்த மாதிரி இருக்கக்கூடியதை மேல்முறையீடு செய்வாங்க இல்லையா, அப்பீல் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ ஃபைனல் அப்பீல் வந்து சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் தான் கொண்டு போக முடியும். அண்ட் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அண்ட் சில விஷயங்கள் வந்து சில கேசஸ் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு கொண்டு போகணுன்னா ஹைகோர்ட் வந்து அதை வந்து சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கணும். ஸோ இது வந்து அப்பீல் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான அந்த உயர்நீதிமன்றம் வந்து சான்றிதழ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன். ஸோ அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷனும் எங்களுக்கு இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. அதாவது ஸோ சில லாஸ்லலாம் வந்து அதோட இன்ஃபர்மேஷன்ஸ் கொஷின் பண்ணி அதை பற்றி கேட்குறதுக்கு, அதாவது ரொம்ப முக்கியமான கருத்துக்களை கேட்குறதுக்கு, அதாவது ரிகார்டிங் லீகல் இது அண்டு சில ட்ரூத் பேஸ், அதாவது ஃபேக்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, ஸோ அந்த ஒப்பீனியன்ஸ் எல்லாமே ரிகார்டிங் பப்ளிக் இம்பார்ட்டன்ஸ், அதாவது பொது முக்கியத்துவம் வாய்ந்தது எல்லாமே வந்து குடியரசுத் தலைவர் அதாவது பிரசிடெண்ட்டுக்கு சுப்ரீம் கோர்ட்டுகிட்ட கேட்குறதுக்கான அந்த பவர் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அந்த சுப்ரீம் கோர்ட்டில் வந்து லைக் எந்த ஒரு லாஸோ இல்லை ஃபேக்ட்ஸ் ரிகார்டிங், அதாவது ரிகார்டிங் பப்ளிக் இம்பார்ட்டன்ஸை கொஷின்ஸ் பண்ணுறதுக்கான ரைட்ஸ் வந்து யாருக்கு, பிரசிடெண்ட்டுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன். ஸோ சில மேட்டர்ஸில் அந்த சுப்ரீம் கோர்ட்டுக்கு அட்வைசரி பவர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மிசலேனியஸ் ஜூரிஸ்டிக்ஷன். ஸோ இது வந்து லா, சுப்ரீம் கோர்ட்டு போடக்கூடிய அந்த லா வந்து இட் இஸ் பைண்டிங் ஆன் ஆல் கோர்ட்ஸ். ஓகேங்களா. இந்தியாவுக்குள்ளே, அதாவது இந்தியன் டெரிட்டரிக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா கோர்ட்ஸ்லேயுமே சுப்ரீம் கோர்ட் போடக்கூடிய டிக்ளேர் பண்ணக்கூடிய அந்த லாஸ் எல்லாமே பைண்டிங்காக தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சில ரூல்ஸ் வந்து மேக் பண்ணுறதுக்கு, அதாவது சில ஒழுங்குமுறை பண்ணுறதுக்காகவும் சில விதிகள் வந்து விதிப்பாங்க இல்லையா, அதை வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து லாஸ் வந்து மேக் பண்ணலாம் வித் த அப்ரூவல் ஆஃப் பிரசிடெண்ட். ஓகேங்களா. சில ரெகுலேட்டிங் லாஸோ அதை வந்து ப்ராக்டிஸ் அண்ட் ப்ரொசீஜர் கொடுப்பாங்க இல்லையா, ஸோ இது எல்லாமே வந்து மேக் பண்ண, அது புதுசாக ஒரு லா மேக் பண்ணி அதை வந்து ஒழுங்குபடுத்துறதுக்கு ஃபாலோ பண்ணுவாங்க இல்லையா, ஸோ இதை வந்து சுப்ரீம் கோர்ட் மேக் பண்ணலாம் பட் வித் த அப்ரூவல் ஆஃப் பிரசிடெண்ட்டோட இது அப்ரூவலோடு அவங்க வந்து மேக் பண்ணிக்கலாம் நியூ லாஸ். ஓகேங்களா. அண்ட் அது மட்டும் இல்லாமல் சுப்ரீம் கோர்ட்டுக்கு கம்ப்ளீட் கண்ட்ரோல் இருக்குது எது மேலே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவர் இட்ஸ் ஓன் எஸ்டாப்ளிஷ்மெண்ட், அதாவது தனது பணி அமைப்பு வச்சுருப்பாங்க இல்லையா, ஸோ அது மேலே வந்து முழு கண்ட்ரோல் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ ரொம்ப ஈஸி, ஒன்ஸ் நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி சொன்னது போல் நோட்ஸ் எடுங்க, தேட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா. அடுத்து வந்து ஜுடிஷியல் ரிவ்யூ. அண்ட் நீங்கள் உங்களோட டவுட்ஸை வந்து கிளியர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. கமெண்ட் செக்ஷனில் கிளியர் பண்ணிக்கலாம். ஆர் இன்ஸ்டாகிராம் ஐடி நான் கொடுத்துருக்குறேன், ஸோ அதில் ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து கிளியர் பண்ணிக்கலாம் உங்களோட டவுட்ஸு. ஸோ இன்ஸ்டாகிராம் ஐடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ எம் ஜானிலேக்கா லவ் யர் நாலேஜ்
அப்படின்னு போட்டாலே உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஓகேங்களா? அண்ட் அது லிங்க் வந்து கீழே நான் ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ ஃபைனலாக ஜுடிஷியல் ரிவ்யூ தான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? அதாவது ஒரு சட்டத்தை வந்து அது வந்து அன்கான்ஸ்டிடியூஷன்னு சொல்கிறது தான் வந்து ஜுடிஷியல் ரிவ்யூ. ஸோ இந்த பவர் வந்து இந்த ஜுடிஷியரிக்கு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு லா இருக்கும். ஸோ அந்த லா வந்து இட்ஸ் அன்கான்ஸ்டிடியூஷனல், இது வந்து கான்ஸ்டிடியூஷனுக்கு ஆப்போசிட், அதாவது முரணானது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ தேட் இஸ் நோன் அஸ் ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பவர் வந்து நம்ம சுப்ரீம் கோர்ட்டுக்கு இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இண்டிவிஜுவல் ரிவ்யூ பவரும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு இருக்குது. எது மேலேன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்பியூட் பிட்வீன் சென்டர் அண்ட் ஸ்டேட், சென்டருக்கும் ஏதாவது ஒரு ஸ்டேட்டுக்கும் இடையில சம் டிஸ்பியூட்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ இது ரிகார்டிங் இண்டிவிஜுவல் ரிவ்யூ பவர் இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில கான்ஸ்டிடியூஷ்னல் லாவில் வந்து, அதாவது கான்ஸ்டிடியூஷனில் வந்து சில டவுட்ஸு அண்ட் சில சந்தேகங்கள் வரும் இல்லையா? சில ஒப்பீனியன் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இடத்துல அந்த கான்ஸ்டிடியூஷனல் லாவை வந்து கிளியர் பண்ணுறது, இன்டர்ப்ரெட் பண்ணுறது, இது எல்லாமே சுப்ரீம் கோர்ட்டுக்கான பவர். அண்ட் அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான பவர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறது. ஸோ இதில் வந்து அவங்க வந்து இண்டிவிஜுவல் ரிவ்யூ பவர் அவங்களுக்கு இருக்குது. அடுத்து சம் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்ஸ் வந்து லா பாஸ் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அந்த லா வந்து கான்ஸ்டிடியூஷனுக்கு முரணாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பவரும் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு இருக்குது. ஸோ தேட்ஸ் ஆல். இதோட வந்து ஜுடிஷியல் ரிவ்யூ ஓவர், அதாவது ஜுடிஷியரியை நம்ம முடிச்சிட்டோம். ஓகேங்களா? ஸோ ஃபைனலாக இந்த சாப்டரை நம்ம முடிச்சிட்டோம். அண்ட் இந்த பாக்ஸஸை நம்ம பார்த்துலாம், பிகாஸ் தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இங்கே பாருங்கள், சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா நியூ டெல்லியில் இருக்குது இல்லையா? ஸோ இதை வந்து ஃபர்ஸ்ட்டு இனாக்ரேட் பண்ணுறது 1915 வந்துச்சுன்னு சொன்னோம் இல்லையா? டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா January 28. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் succeeded the Federal Court of India established under the Government of India Act 1935. ஸோ இதை வந்து சுப்ரீம் கோர்ட்டு எப்படி வந்துச்சு அப்படி பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி ஃபெட்ரல் கோர்ட்டுன்ட்டு இருந்திருக்குது. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 இருக்கு இல்லையா? ஸோ இது மூலமாக ஃபெட்ரல் கோர்ட் அப்படின்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபெட்ரல் கோர்ட்டை சக்சீட் பண்ணி வந்தது தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம சுப்ரீம் கோர்ட். ஓகேங்களா? ஸோ தேட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அந்த டேட் எல்லாமே இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ ஃபைனல் முடிஞ்சிச்சு. அண்ட் ரீகேப் பார்த்துடலாமா? சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் மொத்தம் 3 ஆர்கன்ஸ் இருக்குது. எதுன்னு பார்த்தீங்கன்னா யூனியன் எக்ஸிக்யூட்டிவ், லெஜிஸ்லேச்சர் அண்ட் ஜுடிஷியரி இருக்குது. அதுக்கப்புறம் பிரசிடெண்ட் வந்து ப்ரைம் மினிஸ்டர் அண்ட் அந்த மற்ற கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸையும் அப்பாயிண்ட் பண்ணுறது பிரசிடெண்ட் தான். அடுத்து வந்து பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியாவில் மொத்தம் 3 பார்ட்ஸ் இருக்குது. மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த பிரசிடெண்ட் இருக்கார், அடுத்து ராஜ்யசபா, அடுத்து வந்து லோக்சபா. ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு 3 பார்ட். அண்ட் அட்டர்னி ஜென்ரல் தான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் லா ஆஃபீஸர். அண்ட் இவரையும் அப்பாயிண்ட் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா. அடுத்து சுப்ரீம் கோர்ட் தான் வந்து இஸ் அ கார்டியன் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். ஃபைனலாக சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் இன் இந்தியா இஸ் அப்பாயிண்டட் பை த பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா. அவரையும் அப்பாயிண்ட் பண்ணக்கூடியது பிரசிடெண்ட் தான். ஸோ இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் சாப்டரில் மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அண்ட் ரொம்ப ஹையஸ்ட் அத்தாரிட்டி யாருக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரசிடெண்ட் தான். ஸோ அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் பேஸ்டு ஹையஸ்ட் அத்தாரிட்டிஸ் எல்லாருமே அப்பாயிண்ட் பண்ணக்கூடியது யார் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? நம்ம பிரசிடெண்ட் தான். ஸோ இதே போல் தான் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸுக்கும் இருக்குது. ஸோ அங்கே யார் ஹெட்டுன்னு பார்த்தோம்? கவர்னர். ஸோ அதுதான் வந்து அடுத்த சாப்டர்ஸில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்டுக்கலாம். அண்ட் இந்த வீடியோ எப்படி இருக்குன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்ல மறந்துடாதீங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் லவ் யூர் நாலேஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் உங்களுக்கு வந்து இன்ஸ்டாகிராம் லிங்கும் டெலிகிராம் லிங்கும் வந்து கீழே ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ தட் நீங்கள் அதில் ஃபாலோ பண்ணி என்னோடய டெய்லி அப்டேட்ஸை நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ. பாய்.